ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். காய்கறி சேர்த்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ப்ரெஷர் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா வறுபடட்டும். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிளகு இருந்தால் மிளகு சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகு தூள் தான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து வறுபட்டு இப்போ வந்து தட்டில் மாற்றி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு 10 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். கூடையே ஒரு தக்காளி பெருசாக எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ அதையும் ஒரு தட்டில் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ காய்கறி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிங்கன்னா காய்கெல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டைக்கல்லையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோட ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சுண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது தோசை, இட்லி, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் வாட்ச் சேனலையும் சப்ஸ்கிரைப்